மீனா அவர்கள். இந்த கேரக்டரை பினாமினல் ஆக்டர் மட்டும்தான் பண்ண முடியும். மீனாவுக்கு கார்த்திக் சார பிடிக்கல. அதாவது ஃபர்ஸ்ட் வந்தோடனே நான் பேங்க்ல தானே பார்த்தோம், இது என்ன சீட்டு கொடுக்கறது, சும்மா வந்து பேசுறது, வேண்டாம்ப்பா இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளி தள்ளி போறாங்க. ஆனாலும் கார்த்திக் சாரோட எனர்ஜி இருக்குல்ல, அதாவது ஸ்ரீகாந்தோட எனர்ஜி. யார் இந்த ஸ்ரீகாந்த்? மீனா அவங்களுடைய ஹஸ்பண்ட், அதாவது இறந்துட்டாங்க இல்லையா அவரு, ரமேஷ் அரவிந்த் சார். ஃபர்ஸ்ட் மீனாவை பார்க்கும்போது ஒரு மோதல்ல தான் ஆரம்பிக்குது. மீனா இன்னைக்கு மட்டும் தான் ஸ்ட்ரிக்டான்னு கேட்டா கிடையாது. தன்னை பஸ்ல ஒருத்தன் இடிச்சுட்டான உடனே அவன் கிட்ட சண்டை போட்டு அவனை போலீஸ்ல ஒப்படைச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற ஒரு ஆளு. அப்பதான் வந்து வேற ஒருத்தர் இடிச்சதுக்கு ரமேஷ் அரவிந்த் அவர்களை போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளிடுவாங்க. சோ செகண்ட் மீட்டிங்ல பேங்க்குக்கு சாரி விற்கிறதுக்காக போகும்போது சேஞ்ச் கேட்கறதுக்காக ரமேஷ் அரவிந்த் சார் கிட்ட சேஞ்ச் கேட்பாங்க. ஆமா உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாரு. எனக்கு இன்னும் கல்யாணம் எல்லாம் ஆகலங்க, அப்ப நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? சோ இந்த இன்ஸ்டன்ட் கண்டேஜியஸ் எனர்ஜி சிலர்கிட்ட இருக்கும்ல, யோசிக்காம பேசுற படப்படன்னு நம்மளை சுத்தி சுத்தி பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து வரக்கூடிய ஒரு காதல், அது நமக்கு பிடிச்சிடும். மீனாவுக்கு பிடிச்சிடும் கண்டிப்பா. சோ துரத்தி அவங்க போற இடமெல்லாம் அவரு குட்டி குட்டி விஷயங்களோட அவங்கள பாக்குறதுக்கான காரணத்தோட வருவாங்க. அதுல முக்கியமா ரமேஷ் அரவிந்த் அவங்க கிட்ட பிடிச்சது வந்து சிவானந்த குருகுலம்க்கு அவர் செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ். சிவானந்த குருகுலத்தோட வாலண்டியர், அநாத குழந்தைகளுக்கு சர்வீஸ் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன். அதே போல ஆதரவற்ற குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படிங்கறது நோக்கம். இந்த சீன்ல ஐயோ மீனாவோட அந்த ஒரு காட்சியை ரிப்பீட் ஆடியன்ஸா போட்டு போட்டு பார்த்திருக்கோம். அப்போ என்னோட லைஃப்ல என்ன மட்டும் நீங்க கல்யாணம் படிக்க முடியாது அப்படின்னா என் கூட ஒரு குழந்தையும் இருக்கும். சிவானந்த குருகுலம்ல இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களை முடியுமான்னு தெரியாது, ஆனா ஒரு குழந்தையாவது தத்தெடுத்து வளர்க்கணும். அத்தனையும் இல்லாட்டினாலும் ஒன்னையாவது எடுத்து வளர்க்கணும்னு ஒரு ஆசை. மீனா உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி மனசு அங்க போயிடுச்சு அப்படிங்கறது அந்த பார்வையில தெரியும். அப்போ கண்ணு கலங்கும், கண்ணீர் வரப்போற ஸ்டேஜ்ல மை அழியும், மை கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல அப்படின்னு மீனா ஒரு அழகான ரியாக்ஷன் பண்ணுவாங்க பாருங்களேன். பரவாயில்ல அப்பா மீனா தாங்க, வேற யாருனாலே அதை பண்ண முடியாது. சித்ரா பத்தி சொல்லணும்னா கோடு போட்டா கோடு போட்டதுதான், அந்த கோட்டை தாண்டி வராது. ஆனா ரொம்ப சாஃப்ட் எனர்ஜி, ரொம்ப அமைதியான. ஏன்னா பெண்களுக்கு வந்து எப்போ இடம் கொடுக்கணும், எப்போ காலை எடுத்து பின்னாடி வச்சிடணும், எப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். ஒரே ஆட்டோல போலான்னு அர்ஜுன் சார் சொல்லும் போது பேசாம போயிடுவாங்க. செகண்ட் டைம் அர்ஜுன் சாரே 2 ஆட்டோ எடுப்பாரு. தேர்ட் டைம் அவங்களோட ஆட்டோல வரும்போது அந்த ஆட்டோக்காரர் வந்து சிரிச்சுக்கிட்டு ஏதோ பேசினாங்களே, என்ன பேசினாங்க அப்படின்னு நம்மளுடைய கார்த்திக் சார் அர்ஜுன் சார் கிட்ட கேட்கும்போது, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் கூட வரேன்னு சொன்னப்ப கண்ணகி பரம்பரையா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் அந்த ஆட்டோக்காரரை பாப்பீங்களா, அவங்க கிட்ட சொல்லுங்க ஒரே ஆட்டோல நான் உங்க கூட வந்தாலும் நான் கண்ணகி பரம்பரை தான் அப்படின்னு அந்த டயலாக் ஒன்னு சொல்லுவாங்க. உங்க கூட ஒரே ஆட்டோல வந்தாலும் நான் கண்ணகி பரம்பரை தான். ரொம்ப ஃபர்மா இருப்பாங்க. அப்ப இருந்தே தன்னுடைய எனர்ஜில காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம, ஜஸ்ட் பிகாஸ் யூஆர் குட், யூஆர் அ ஜென்டில்மேன், அதனால நான் வந்து உன்னோட ஆட்டோல டிராவல் பண்றேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்றத அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.